ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். குரூப் 5A புக் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க ஆல்ரெடி இந்நேரம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. என்ஓசி ப்ராப்ளம் எதுவுமே இல்லாம கம்ஃபர்டபுளா இப்போ உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ புக் வாங்காதவங்க வாங்கிக்கோங்க. நம்மகிட்ட கிளாஸ், புக்கு, டெஸ்ட் இந்த 3மே அவைலபிள் இருக்கு. டாப்பர் எல்லாமே லாஸ்ட் இயர் எழுதின டாப்பர் விதைகள் ஸ்டடி சென்டர்லேருந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெருமையான விஷயம். அவங்க உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷனும் பண்ணிட்டு இருக்காங்க, கிளாஸும் எடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? சரி. இதுல ஃபர்ஸ்ட் பேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சிலபஸ் ஃபுல்லுமே குடுத்துருக்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மார்க் ஸ்கீம் கட்டுரை எவ்வளோ மார்க் கேட்டிருக்காங்க, பொருள் உணர்திறன், சுருக்கி எழுதுக. ஸோ இந்த டாபிக்ஸ்ல இருந்து தான் 100 கொஸ்டின் 100 மார்க்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இது ஃபுல்லுமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டாபிக்லயும் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழர்கள் நாட்டுல என்ன பங்கு, தமிழக வீரர்களோட பங்கு, இது ஃபுல்லுமே இவர பத்தி இருக்கும். எல்லாத்துலயும் 2, 2, 3 பாயிண்ட் எழுதலாம். உங்களுக்கு தனியாவும் ஒருத்தங்கள எடுத்து கேட்கலாம் இல்லையா? ஸோ அதனால எல்லா இதும் ஃபுல்லுமே குடுத்துருப்பாங்க. இப்ப ரீசென்ட்டா என்னென்ன கேட்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு டெஸ்ட்லயே வந்துரும். 15 டெஸ்ட்லயே ஒரு 15 டாபிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் பண்ணது வந்துரும். நீங்க அது படிச்சுக்கலாம். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேஷனுக்கு ஆனது. அடுத்தது கடிதங்கள். இது மொத்தம் 3 புக் உங்களுக்கு வரும். தமிழ் புக்கு, இங்கிலீஷ். அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும், டாப்பரோட பேப்பரும். ஸோ இந்த 3மே ஹார்ட் காப்பியா வந்துடும். டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 7867 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி புக்கோட டீட்டெயில் நீங்க கேட்டுட்டு பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். போஸ்டல்ல உங்களுக்கு சென்ட் பண்ணிருவோம். மேக்ஸிமம் 2 டேஸ்ல உங்களுக்கு வந்துரும். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் புக்கோட சாம்பிள் நம்ம பார்த்துடலாம். இங்கிலீஷ் புக்லயே அதே மாரி தான். ஃபர்ஸ்ட் பேஜஸ்ல சிலபஸ் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மார்க் ஸ்கீம் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒவ்வொன்னா எஸ்ஸே ரைட்டிங் இருக்கும். அடுத்து ப்ரிசைஸ் ரைட்டிங். இதுல எப்படி நோட்டிஃபிகேஷன் பார்க்கறது, லெட்டர் அஃபிஷியல் லெட்டர் எப்படி இருக்கிறது, இது எல்லாமே இருக்கும். உங்களுக்கு கிளாஸ்லயுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க. புக் வேணுங்கிறவங்க புக்குமே நீங்க வாங்கிக்கிறீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க படிக்கிறதுக்கு ரொம்பவுமே ஆப்ட்டானதா தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா, லைன்ஸ் நல்ல ஸ்பேசியஸாவும் இருக்கும். ஃபாண்ட் சைஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். பேப்பரோட குவாலிட்டியுமே நல்லாருக்கும். ஸோ, அதனால உங்களுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளான புக் மெட்டீரியல்ஸா தான் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஃபிஷியல் லெட்டர்ஸ் எல்லாமே நீங்க ஆல்ரெடி டிராஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருப்பீங்க. அதனால இது கிராக் பண்றது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. அதிகமான காம்படிஷன் உங்களுக்கு கிடையாது. கிராமர் பார்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் எழுதுற ரைட்டிங் ஸ்கில் இருந்தாவே போதும். நம்ம கிராக் பண்ணிடலாம். எவ்வளோ போஸ்டிங் இருந்தாலும் நமக்கான ஒரு போஸ்டிங் இருக்கு. கிராக் பண்ணிடலாம். பட் கன்டினியூவா என்ன பண்ணணும்னா, டெஸ்ட் எழுதிக்கணும், ஃபீட்பேக் வாங்கிக்கணும். கிராமர் பார்ட்ஸ் எல்லாம் தரோவா இருக்கணும். கிளாஸஸ் ஃபுல்லுமே நீங்க அட்டெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ கிளாஸஸ் சிலபஸ் வைஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கு ரெக்கார்டட் கிளாஸுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. லைவ்லயே நீங்க பார்த்துக்கிற மாரி இருக்கு. இப்ப ரிவிஷன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. நீங்க இந்த எல்லா கிளாஸும் கூட நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பாருங்க, கொஸ்டின் பேங்க். இப்போ ஒரு 3 வருஷங்கள் நடந்த இந்த கொஸ்டின் 2025, 22, 20 இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லுமே உங்களுக்கு இருக்கு. ஓகே. இப்ப நடந்து முடிஞ்ச குரூப் 5A கொஸ்டின்ஸ் ஃபுல்லுமே ஒரு 3 பேப்பர் தமிழ், இங்கிலீஷ், தமிழ், இங்கிலீஷ். இதுலயுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிலபஸ் ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டிருக்கும். ஸோ எப்படி எக்ஸாம்ல கேட்கறாங்களோ, இந்த பேஜ் நீங்க எழுதுற டெஸ்ட் புக்லெட்ஸ்ல இந்த மாரி ஃபுல்லுமே இருக்கும். ஓகேங்களா? இது லாஸ்ட் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். அப்படியே பின்னாடி வந்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த 3 கொஸ்டின் இருக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு டாப்பர் எழுதின பேப்பர் இருக்கும். இவங்க போஸ்டிங் வாங்குனவங்க. ஸோ அவங்களோட பேப்பர் நம்ம எப்படி கரெக்ஷன் பண்ணி குடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பேப்பர்ஸும் நீங்க ஒண்ணு பார்த்துக்கலாம். அலைன்மென்ட்ஸ் இந்த மாரி பல விஷயங்கள் நீங்க பார்த்துக்கலாம். ஒன் ஆன் ஒன் ஃபீட்பேக்கும் அவங்க வாங்கியிருப்பாங்க. அது கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கூட நான் குடுக்குறேன். நீங்க அத பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ புக்கோட பிரைஸ் 2500. பட் நான் தீபாவளி ஆஃபரா ₹500 நானு ரெட்யூஸ் பண்ணியிருந்தேன். அதையே கன்டினியூவாவே ஏன்னா இன்னும் 45 டேஸ் தான் இருக்கு. அதே நம்ம நம்ம 2000 நீங்க வச்சுக்கலாம். நீங்க பே பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.